ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இப்போ ஊருக்கு வந்திருக்கேன், தங்கச்சி வீட்டுக்கு. கிருஷ்ணகிரியில் இருக்கேன். இப்போ வீட்டுக்கு மேலே மாடி மேலே நிற்கிறோம். அந்த வயல் அதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி மீன் கடைக்கு போகலான் இருக்கேன். மீன் வெட்டுவாங்க, அந்த இதெல்லாம் பார்க்கலான்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ நான் இப்போ மேலே மாடி மேலே நின்றுட்டுருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக வீட்டை சுற்றி இருக்கிற நெல், வயல், தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே இப்போ தங்கச்சி வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் தங்கச்சி வீடு. இப்போ வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா, தங்கச்சி வீட்டில் ஒரு பூனை குட்டி போட்டிருக்கு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது இந்த ஓம வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய செடி. இது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. எல்லோரும் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தலைவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். இங்கே பாருங்கள், என்னையா பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுறீங்க? எல்லாம் கிளை எடுத்து காலையில் விடுகிறதுக்குள்ளேயே பாதி வேலை முடிஞ்சது. கிளை எடுத்து வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த இலை பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த இலையை ரெண்டு இலை பறிச்சுட்டு, இது சும்மா பச்சையாகவே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இருக்குல்ல, இதை இப்படி உடைச்சோம்னா இதிலேருந்து லைட்டாக அப்படி நீர் வர்ற மாதிரி இருக்கும். இந்த இலையை பறித்து முழுசாக கழுவிட்டு சும்மா லைட்டாக ஒரு கரண்டி எதுலையாவது வச்சு சூடு பண்ணி அந்த சாரை பிழிஞ்சு பிள்ளைங்களுக்கு உள்ளே குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா இதே தான், குடிக்கிறதுக்கு கொடுத்தோம்னா சளி குறையும். இப்போ பூனைக்குட்டியை பார்த்துடலாம். நான் கீழே இறங்கலை. இப்போ மேலே மாடியில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த பட்டிருக்காங்க பாருங்க, பக்கத்துல 2 குட்டி இருக்கு. தொட்டோம்னா கடிக்குமான்றது எனக்கு தெரியல, பயமா இருக்கு எனக்கு. இந்த பக்கத்துல இந்த பக்கமா தெரியறது அது அதோடைய குட்டி. அந்த 2ம் காலுக்குள்ள போகுது பாருங்க. ரெண்டுமே இது எந்திரிச்சு நிற்கவும் அந்த 2 குட்டியும் முண்டுது பாருங்க. நல்லா வெளிச்சம் தெரியாம இருக்கு. இங்கிட்டு வாடா, அது எந்திரிச்சு வெளியில போட்டு ஒன்றும் இல்லை. நான் உன் குழந்தைய ஒன்றும் பண்ணலை, ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன்ப்பா. இங்கே 3 குட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க. ஒரு குட்டி காணோம், 2 குட்டி மட்டும் இருக்குது. நான் இப்போ முக்கியமாக இந்த பூனைக்குட்டியை காட்டலாமேன்ட்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். நீ நெல், இந்த மீன் கடை இதெல்லாம் பார்க்கலாம். நான் ஒன்றும் செய்யலை, போயிடுறேன். இப்போ நம்ம நெல் பார்க்க போகிறோம். இது தங்கச்சி அவங்க வீட்டோட தான் அந்த நெல். தூரமாக நின்று அது விவசாயம் பண்ணுறது, உழுகிறது, அப்புறம் அதனுடைய நாற்று நடுறது அதெல்லாம் பார்த்துருக்கோம். இது இன்றைக்கி வீட்டிலே இருக்கிறதுனால நான் கிட்டத்தில் எடுத்தேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பூனைக்குட்டியை பார்த்துட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்ப இப்போ தான் லைட்டாக வெயில் வருது. இந்த இருக்குது பாருங்கள், இதில் இருக்கிறது இதுதான் நெல். இந்த இருக்குல்ல, நெல்மணின்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் அந்த நெல். இப்போ பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் கிட்டமாக பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக சொல்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான். இது பொன்னி ரைஸ் விதைச்சிருக்காங்க. இது எப்படி அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னா, இது இப்போ ஃபுல்லாகவே நமக்கு பச்சையாக இருக்குது. அங்கனங்கன்னா லைட்டாக அந்த இலை பழுப்பாக மஞ்சள் கலரில் இருக்குது. இது எப்படி ஆகணும் அப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். எல்லா இலையும் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா இந்த பச்சை இலையே தெரியாது. அப்போ தான் இது நல்லா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு அரை பாதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் கூட விளையணும். விளைஞ்சதுக்கப்புறமா இந்த இலையெல்லாம் நல்லா காஞ்சி அப்படியே சாஞ்சிரும். அதுக்கப்புறம் இது பார்த்தா புல் மாதிரி தெரியும். இந்த நெல் மட்டும்தான் நமக்கு வெளியில் தெரியும். அந்த நேரத்துக்கு தான் நம்ம இந்த நெல்லை அறுவடை செய்யணும். அவங்க இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு
குழு குழுன்ற ஒரு ஏரியா. இது ஃபுல்லாக இதை சுற்றி வெறும் டேமு தான். இது ஃபுல்லாகவே டேமு தான். இது வீட்டை சுற்றி சுற்றி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே டேமு. அந்த மலையோரத்தில் தெரியறது வந்து ஒரு டேமு. இது வந்து நல்ல மெயின் ரோட்டில் தான் இருக்குது வீடு. வீடை வந்து நான் இப்போ இந்த பக்கமாக வந்துட்டேன். கார் நிற்கிறது தான் தங்கச்சி அவங்க வீடு. கொசன்னு சவுண்டு கேட்குதான்னு தெரில, வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரில. லைட்டாக வெயில் வந்த நேரத்தில் வெயிலில் எடுத்துகிட்ருக்கேன் நான். இது ஃபுல்லாகவே டேமு. இந்த டேமில் இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இப்படியே போவோம். கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போகணும். இப்படியே போயிட்டு இந்த மரத்தடியில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி தான் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. கிட்டத்தில் போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் இப்படி தான் மீன் பிடிச்சி வியாபாரம் பார்ப்பாங்க. சும்மா அங்கனங்கன்னு ஒரு செட்டு போட்டுட்டு அப்படியே அந்த செட்டில் எல்லாம் வந்து மீன் வியாபாரம் பார்ப்பாங்க. கையில் ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஆணி வச்சுருக்காங்க. அந்த கட்டையை காட்டுங்க தாத்தா. அந்த இது வச்சு தான் இதை வந்து சுத்தம் பண்ணுறாங்க. இதை வச்சுட்டு தேய்க்கிறாங்க. அப்படி பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து அதை தேய்ச்சதுமே மீன் சுத்தமாகிடுது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டேமு தான். இது மெயின் ரோடு. போயாமல் வண்டி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் பேசுகிற சவுண்டு கூட கிளியராக கேட்காது. அந்த கொடி தெரியுதுல்ல, அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து டேமு தான். ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. எவ்வளவு? 120. இன்றைக்கி ரேட்டு 120. இங்கே வந்து மீன் வந்து கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும். தாத்தா இது வந்து இங்கேயே பொறிச்சு வியாபாரம் பார்க்குறீங்களா? மீன் பிடிச்சிட்டு வந்து அவங்களே சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பொறிச்சு கொடுக்குறாங்க. இப்போ வந்து நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இது வந்து தங்கச்சி அவங்க வீட்டில் வளர்க்குற நாயினால எனக்கு ஒரு பயம். இதுதான் அவங்க வீடு. உள்ளே எனக்கு வந்து ஹோம் டூர்லாம் போட முடியாது. உள்ளே ஒரே கச்சன்னு எல்லா குட்டீஸும் இருக்காங்க. அப்படி முடிஞ்சால் நான் வந்து இன்னும் அந்த டேமுக்கு இன்றைக்கி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். மழை பெய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக போனோம்னா அந்த மீன் பிடிக்கிறது எல்லாமே நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.